Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே ஒரு சூப்பரான சிக்கன் சுக்கா வறுவல் தாங்க பார்க்க போறோம். வேற லெவல் டேஸ்ட்ல ரொம்பவே சூப்பரா இருக்கும். சாதத்துக்கு சப்பாத்திக்கு இல்ல பரோட்டா கூட நம்ம சைடு டிஷ்ஷா வச்சு சாப்பிடலாம். வாங்க இந்த ரெசிபி போனோமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல ஆயில் வந்து நம்ம உள்ள சேர்த்துக்கலாம். ஆயில் உள்ள சேர்த்துட்டு ஒரு 2 பட்டை 3 ஏலக்காய் 2 கிராம்பு வந்து நம்ம உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயமும் ஒரு 4 பச்சை மிளகாவும் நான் உள்ளே சேர்த்துருக்கேன். இதை இப்போ நல்லா வந்து நம்ம வதக்கி கொடுத்துக்கலாம். ஒரு பொன்னிறமாக வந்து வெங்காயம் வதங்கி வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. வெங்காயம்லாம் வந்து பொடியாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சிக்கன் சுக்கா வறுவல் சூப்பராக இருக்கும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதில் வந்து கருவேப்பிலை மல்லி இலைகளையும் வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நம்ம பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வந்து வதக்கி கொடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பரான ஒரு சைட் டிஷ்ங்க. நல்லா தேங்காய் பால் சோறு இல்லை நெய் சோறு இந்த மாதிரிலாம் செஞ்சோம்னா இந்த மாதிரி சைட் டிஷ் வச்சு சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் வந்து நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் நான் வந்து கரம் மசாலா வந்து நான் உள்ளே சேர்க்குறேன். ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து சாப் பண்ணி நான் உள்ளே சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மசாலா இந்த தக்காளி எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா வந்து வதக்கி கொடுத்துக்கலாம். தக்காளி வந்து நல்லா வந்து வதங்கி வர மாதிரி பார்த்துக்கோங்க. சின்ன சின்னதாக பொடியாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். வெங்காயம் தக்காளிலாம் சேர்த்தா மாதிரி இருக்கக்கூடாது. நல்லா ஒரு கிரேவி மாதிரி நல்லா சூப்பராக இருக்கணும். இப்போ இதில் ஒரு 1/2 கிலோ சிக்கன் வந்து நான் சின்ன சின்ன பீசஸாக ஒரு நார்மல் பீசஸ் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாவோட நம்ம நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா பெரண்டு வர மாதிரி நல்லா வந்து குக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கோங்க. அப்போ தான் மசாலா எல்லாம் வந்து அந்த சிக்கனில் வந்து நல்லா பெரண்டு வரும். இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து கொடுத்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பையும் வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம தேவையான அளவு உப்பையும் வந்து உள்ளே சேர்த்துட்டு இப்போ இதையும் வந்து ஒரு தடவை போல் நம்ம நல்லா வந்து அந்த மசாலா எல்லாத்துலேயும் அந்த உப்பு வந்து கலந்து வர மாதிரி நம்ம நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கலாம். வேறு லெவல் டேஸ்ட்டில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டைம் வந்து நீங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். தண்ணி எதுவும் சேர்க்காமல் நம்ம அப்படியே மூடி ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுட்டு இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்மளோட சூப்பரான சிக்கன் சுக்கா வேறு லெவல் டேஸ்ட்டில் பிரமாதமாக ரெடி ஆகிருக்கு. இப்போ இதை அப்படியே வந்து நான் பெரட்டி கொடுக்குறேன் பாருங்கள். லைட்டாக ஒரு கிரேவினஸோடு இருக்கும். உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா கூட நல்லா வந்து நீங்கள் இன்னும் வந்து பெரட்டி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து நம்ம செஞ்சுட்டு இதை அப்படியே ஒரு பவுலுக்கு வந்து நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ இது அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சிக்கன் சுக்கா வறுவல் வேறு லெவல் டேஸ்ட்டில் ரொம்பவே பிரமாதமாக ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து இதை வந்து சைட் டிஷ்ஷாக தேங்காய் சோறோட சாப்பிட போகிறேன். வேறு லெவல் டேஸ்ட்டில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.